தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் வாமன அவதாரமும் ஒன்று. வாமனன் என்றால் குறுகிய வடிவனன் என்பது நமக்கு தெரியும். இந்த வாமனனே பிறகு திருவிக்கிரமனாக வளர்ந்தான் என்பதையும் நாம் அறிவோம். இந்த வாமன அவதாரத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் அழகாக பாடுகிறான். நமக்கு தெரிந்த கதைதான். மண் உலகில் மகாபலி என்ற பெயரோடு மகா சக்தி வாய்ந்த அரசன் ஒருவன் ஆண்டு வருகிறான். நல்ல குணசீலன், ஆட்சியையும் திறம்பட நடத்துகிறான். அவனது சீலம் காரணமாகவே வானுலகம் பூ உலகம் எல்லாம் அவன் ஆளுகைக்கு வந்து விடுகிறது. இதன் பிறகு அவன் ஒரு அரிய யாகத்தையும் செய்ய முற்படுகிறான். இந்த யாகம் மட்டும் நிறைவேறிவிட்டால் அந்த மகாபலிக்கு இன்னும் எவ்வளவோ சக்தி வந்துவிடுமே என்று தேவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குகிறார்கள். திருமாலிடம் சென்று முறையிடுகிறார்கள். மகாபலிக்கு முக்தி அருள வேண்டும் என்று திருமாலுக்கும் ஆசை இருந்தது. அதற்காக திருமால் காசிப முனிவருக்கு அவர் மனைவி அதிதி வயிற்றில் பிள்ளையாக அவதரிக்கிறார். பிறக்கும் பொழுதே குள்ளமான வடிவத்தோடு பிறக்கிறார். அந்த குள்ள வடிவத்திற்கு உள்ளே வரம்பில்லாத பூரண தத்துவங்கள் எல்லாமே அடங்கி கிடக்கின்றன. எது போல என்றால், கம்பன் கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு விடையையும் சொல்லுகிறான். கோடி கோடி வருஷங்களாக ஆலமரத்தில் உள்ள அற்புத தத்துவங்கள் எல்லாம் பரம்பரையை ஒட்டி தொடர்ந்து விடாமல் வந்திருக்கின்றன. இன்னும் எத்தனையோ கோடி வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து கொண்டேவும் இருக்கப் போகின்றன. அற்புதத்தில் அற்புதம் என்னவென்றால், எவ்வளவோ விரிந்தும் ஆதி அந்தம் என்றெல்லாம் இல்லாத இந்த ஆலமரத்தின் தத்துவம் எல்லாம் தென்னீர் காய்த்த சிறு மீன் சினையினும் சிறியதாக ஒரு வித்துக்குள்ளே அடங்கி கிடப்பதுதான். இந்த குறளன் வடிவமும் அப்படித்தானே. பேரண்டத்தில் உள்ள தத்துவங்களையெல்லாம் தன்னுள் அடக்கி கொண்டிருந்தது அந்த வாமன வடிவம். இத்தனையும் சொல்கிறான் கம்பன். காலம் தனித்து உணர் காசிபனுக்கும் வால் அதிதிக்கும் ஒரு மாமகவாகி நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஒரு ஆள் அமர் வித்தின் அருங்குரல் ஆனன். இதுதான் பாட்டு. இந்த வாமனன் அதாவது குறளன் தோன்றிய தலம்தான் குறுங்குடி. குறுகிய வடிவினனான வாமனன் பிறந்த குடியே குறுங்குடி என்றாகியது. வாமன சேத்திரம் என்றும் பெயர் பெறுகிறது. அந்த குறுங்குடியிலே அழகிய நம்பி வேறு வந்து கோவில் கொண்டு விடுகிறார். இன்றைய காணொளியில் திருக்குறுங்குடி அழகிய நம்பி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். திருக்குறுங்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய ஊர். திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு தெற்கே 19 மைல் சென்றால் நான்குநேரியை சேருவோம். நான்குநேரி ஊருக்குள் போகாமல் ஊருக்கு வடபுறத்திலே மேற்கு நோக்கி செல்லும் பாதையில் திரும்பினால் கொஞ்ச தூரம் சென்றதும் 2 பாதைகள் பிரியும். அவற்றில் தென்மேற்கு நோக்கி செல்லும் பாதைதான் குறுங்குடிக்கு செல்லும் பாதை. திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து பனகுடி செல்லும் பேருந்துகள் எல்லாம் குறுங்குடி வழியாகத்தான் செல்கிறது. அதனால் பேருந்து மூலமாகவும் இந்த தலத்தை எளிதில் சென்றடையலாம். வழியில் உள்ள ஏர்வாடி, நம்பி தலைவன், பட்டயம் என்ற ஊர்களையும் இடைவரும் நம்பி ஆற்றையும் கடந்து குறுங்குடி சென்று சேர வேண்டும். தென்புறமாக கோவிலை சுற்றி கொண்டு வந்தால் நீண்டு உயர்ந்த மதில் தெரியும். மதிலை ஒட்டி நல்ல தென்னை மரங்கள் எல்லாம் வைத்து வளர்த்திருக்கிறார்கள். மலையை அடுத்த பிரதேசம் என்பதால் நல்ல குளிர் சோலைகளும் இந்த ஊரில் நிரம்பி இருக்கிறது. காரில் போகிறவர்கள் வடக்கு மதில் உள்ள ஒரு பாதை வழியாக நுழைந்து கோபுர வாயிலுக்கு நேராக சென்று விடலாம். பேருந்து மூலம் வருபவர்கள் கீழமாட வீதி வந்து கோவிலுக்குள் நுழைய வேண்டும். அந்த பிரதான வாசலில் கோபுரம் இல்லை. அந்த வாசல் வழியாக நுழைந்து மட்டையடி மண்டபத்தையும் கடந்து வந்தால் ரதி மண்டபம் வந்து சேருவோம். அந்த மண்டபமே திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தின் முகப்பு மண்டபமாக இருக்கிறது. அங்குதான் சிற்ப வடிவங்கள், அதாவது ரதி, அர்ஜுனன், கர்ணன், தடாதகை முதலிய வடிவங்கள் எல்லாம் நல்ல காத்திரமாக அமைந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு கிருஷ்ணாபுரத்து சிற்பங்களையே நினைவுபடுத்துகிறது. இந்த மண்டபத்தை அடுத்து வீதியை கடந்தால் கோவிலின் பிரதான கோபுர வாயிலுக்கு வருவோம். கருச்சுவர்களில் எல்லாம் எண்ணிறைந்த சிற்ப வடிவங்கள். அதனால் இந்த கோபுரத்தையே சிற்ப கோபுரம் என்று அழைக்கிறார்கள்.
இந்த கோபுர வாயிலை கடந்தால் துவஜஸ்தம்ப மண்டபம் வந்து சேருவோம். இந்த மண்டபத்தின் வடபுறத்திலேதான் மணவாள மாமுனிகளின் சன்னதி அமைந்திருக்கிறது. அந்த சன்னதிக்கு முன்பும் ஒரு அழகான மண்டபம் ஒன்று உண்டு. அங்குள்ள தூண்களிலெல்லாம் அழகழகான சிற்ப வடிவங்கள். நரசிம்மனது கோலம், வழக்கமான நாயக்கர் சிற்பத்தில் காணும் குறவன் குருத்தியின் கோலம், அனுமனது வடிவம் என்றெல்லாம் இருக்கிறது. நல்ல காத்திரமான வடிவங்கள், மேலும் நுணுக்க வேலைப்பாடுகள் நிரம்பியவை. இங்கிருக்கும் துவஜஸ்தம்ப மண்டபத்திலே ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கிறது. ஆம், அங்குள்ள துவஜஸ்தம்பம் சந்நிதிக்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் வடபக்கமாக விலகி இருக்கிறது. இதை பார்த்த உடனேயே அது என்ன திருப்புன்கூரில் நந்தனாருக்காக நந்தி விலகிய மாதிரி இருக்கிறதே என்று கேட்க தோன்றும் உங்களுக்கு. உடனே பட்டாச்சாரியார் கூறுவார், ஆம், இங்கும் நம்பாடுவான் என்னும் பக்தனுக்காகத்தான் இந்த ஸ்தம்பம் விலகி இருக்கிறது என்று. அது யார் நம்பாடுவான் என்று தெரிந்து கொண்டு மேலே நடக்கலாமா? குறுங்குடியை அடுத்த மகேந்திரகிரியிலே பாணர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் யாழ் வாசிப்பதில் வல்லவர்கள். இவர்களில் ஒருவன் குறுங்குடி நம்பியை காண இங்கு வருகிறான். கார்த்திகை மாதம் சுக்ல பட்சத்து ஏகாதசி என்று இங்கு வருகிறான். வழியிலே பசியோடு இருந்த பிரம்ம ராட்சசன் ஒருவன் இவனை பிடித்து கொள்கிறான். நம்பியை தரிசித்து விட்டு வந்து உனக்கு நான் இரையாகி விடுகிறேன் என்று சொல்லி விடை பெற்று கொண்டு கோவில் வாயிலில் நின்று நம்பியை தரிசிக்க முயற்சி செய்கிற பொழுது கோவிலின் கொடிமரம் மறைத்து கொண்டிருக்கிறது. ஆயினும் பக்தி சிரத்தையோடு பாட்டு பாடுகிறான். நம்பியும் பாணனுக்கு மறைக்காமல் இருக்க வேண்டி அந்த கொடிமரத்தை சற்று நகரச் சொல்கிறார். அதன்படியே கொடிமரமும் நகர்ந்து நம்பியை பாணன் தரிசிக்க வகை செய்கிறது. இதனால் மெய் புலகித்த அந்த பாணன், எங்கனையோ அன்ன மீர்கான் என்னை முனிவது நீர், நாங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் தங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாயொன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே என்ற திருவாய்மொழி பாசுரத்தை கைசிக பண்ணில் அமைத்து பாடுகிறான். பாட்டை அவன் பாட பாட நம்பியும் மகிழ்ந்து அவனை நம்பாடுவான் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த பாணனுடைய பிள்ளை திருநாமம் என்ன என்பதை யாருமே அறியார். அதாவது தன்னை பாடிய பாணனை நம்மை பாடியவன் என்று நம்பி அழைத்ததில் வியப்பொன்றும் இல்லை தானே. நம்பாடுவான் என்ற அந்த பாணன் அழகான பாட்டை மிக மிக விரைவாக பாடுவதை கேட்டு நம்பி, எதற்காக இவ்வளவு வேகமாக பாடுகிறாய் என்று கேட்க, தான் பிரம்ம ராட்சசனுக்கு கொடுத்து வந்த அந்த வாக்கை கூறுகிறான் நம்பியிடம். நம்பியின் அருளால் அந்த பிரம்ம ராட்சசனுடைய பசி நீங்கி விடுகிறது. அவன் தன்னிடம் வந்த நம்பாடுவானை புசிக்க மறுத்து விடுகிறான். நம்பாடுவானோ, இல்லை இல்லை, நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன், அதனால் நீ என்னை புசித்துதான் ஆக வேண்டும் என்று கூறுகிறான். இப்படியே இவர்கள் இருவருக்கும் விவாதம் நடந்து கொண்டிருக்க இடை புகுந்த நம்பி சமாதானம் செய்து ஒரு பாட்டிற்கான பலனை தத்தம் செய்யுமாறு நம்பாடுவானிடம் கூறுகிறார். இதனாலேயே இந்த தலத்தில் கைசிக ஏகாதசி விசேஷ சிறப்பாக நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள். கொடிமரம் நகர்ந்ததற்கும் கைசிக ஏகாதசி ஏற்பட்டதற்கும் காரணம் தெரிந்து கொண்டு நேராக நம்பியை தரிசிக்க செல்லலாம். குலசேகரன் மண்டபத்திற்கு முந்தைய பத்தியிலே ஒரு பெரிய மணி ஒன்று தொங்குகிறது. அந்த மணியிலும் ஒரு பாடல் ஒன்று பொறித்து வைத்திருக்கிறார்கள். செய்துங்க நாட்டு சிறை வாய்மன் ஆதித்தன் தென் வாஞ்சியான் லியலொன்ற சிலை கலையாளன் கன்னி விசாகம் வந்தோன் நயமொன்று கொல்லம் 644 அன்பல் அயனும் பணியை மணி அளித்தான் நம்பிக்கு அன்பு கொண்டே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து திருவிதாங்கோட்டு மன்னன் ஒருவன் நம்பியின் பக்தனாக விளங்கி இந்த மணியை கோவிலுக்கு தானமாக அளித்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. குலசேகரன் மண்டபத்தில் நின்று மூலவராய் நின்ற அழகிய நம்பியை தரிசிக்கலாம். நல்ல அழகான வடிவம் அவரது திருமேனி. அந்த மேனி உள்ளே சிலையும் வெளியே சுதையுமாக இருக்கிற திருக்கோலம். அதனால் தைல காப்புதான் நடைபெறுகிறது இங்கு. உபய நாச்சியார், மார்கண்டேயர், பிருகு எல்லோரும் உடன் எழுந்தருளி இருக்கிறார்கள் கருவறையிலே. கருவறையை அடுத்த கட்டில்தான் வைஷ்ணவ நம்பி என்று அழைக்கப்படும் உற்சவர் இருக்கிறார். இவர் பக்கத்தில் உபய நாச்சியார், நீலாதேவி, குறுங்குடி வள்ளி தாயார் எல்லாம் இருக்கிறார்கள். இவரை வைஷ்ணவ நம்பி என்று அழைப்பானேன்? அதுதான் உடையவர் இட்ட தாசிய நாமம் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீ பாஷ்யக்காரராம் ராமானுஜர் இந்த தலத்திற்கு வந்த பொழுது இந்த நம்பி ஒரு சிஷியன் போல வந்து அவரிடம் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு உபதேசம் பெற்றிருக்கிறார் என்பது வரலாறு. அந்த ராமானுஜர் இட்ட பெயர்தான் வைஷ்ணவ நம்பி.
அழகிய நம்பியையும் வைஷ்ணவ நம்பியையும் தொழுதுவிட்டு வெளியே வந்து பிரகாரத்தை ஒரு சுற்று சுற்றினால் தென்பக்கத்திலே லட்சுமி நரசிம்மனும் ஞான பிரானான லட்சுமி வராகனும் தனித்தனி திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கிறார்கள். குறுங்குடி வள்ளி தாயாருக்கும் ஒரு தனி கோவில் இங்கு உண்டு. மேல பிரகாரத்திலே இருக்கிறது அந்த தனி கோவில். தசாவதார பெருமாள், சீனிவாசன், ஆண்டாள் எல்லோரும் காட்சி கொடுக்கிறார்கள் இந்த பிரகாரத்தில். இவர்களையெல்லாம் தரிசித்து கொண்டு வடக்கு பிரகாரத்தில் நடந்து தெற்கே திரும்பினால் அங்கு ஒரு கோவில். அந்த கோவிலில் சிவபெருமான் லிங்க திருவுருவில் இருக்கிறார். இவரையே மகேந்திரகிரிநாதர் என்றும் பக்கம் நின்ற பிரான் என்றும் அழைக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு உள்ளே நடராஜர், சிவகாமி, சோமாஸ்கந்தர், சுப்பிரமணியர், பிள்ளையார் எல்லோருமே செப்பு சிலை வடிவில் குடும்பத்தோடு எழுந்தருளி இருக்கிறார்கள். இவருக்கு பக்கத்திலே கால பைரவருக்கும் ஒரு தனி சன்னதி ஒன்று எழுந்திருக்கிறது. இவ்வளவு நாட்களாக நம்ம சேனலில் பெரிய பெரிய சிவன் கோவில்களில் மகாவிஷ்ணு இடம் பிடித்திருப்பதைத்தான் பார்த்திருக்கிறோம். இந்த தலம் ஒன்றிலேதான், அதாவது பெரியதொரு பெருமாள் கோவிலில் சிவபெருமானும் பக்கம் நிற்கும் பிரானாக இருக்கிறார். சைவ வைணவ பேதங்கள் எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் முயன்றிருக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதல்லவா? இந்த பக்கம் நிற்பவர் பக்கத்திலேயே வீற்றிருந்த நம்பியும் பள்ளி கொண்ட நம்பியும் தனித்தனி கோவிலில் இருக்கிறார்கள். இவர்கள் பக்கத்தில் பூமியில் அழுத்தப் பெற்ற அந்த மகாபலியும் இருக்கிறான், தலையை கொஞ்சம் பூமிக்கு வெளியே நீட்டிக்கொண்டு. கோவிலுக்குள் நின்ற நம்பி என்னும் அழகிய நம்பி, வைஷ்ணவ நம்பி, வீற்றிருந்த நம்பி, பள்ளி கொண்ட நம்பி, எல்லா நம்பிகளையும் பார்த்துவிட்டோம். இன்னும் கம்பீரமான நம்பி ஒருவன் உண்டு. அவன் மலை மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறான். அவனை மலைமேல் நம்பி என்று அழைக்கிறார்கள். அவன் கோவில் கொண்டுள்ள இடம் இந்த கோவிலில் இருந்து 5 மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது. 2-3 மைல் வரைதான் வண்டிகள் செல்லக்கூடும். அதன் பிறகு நடந்துதான் செல்ல வேண்டும். அந்த மலைக்கோவிலில் 7-8 அடி உயரத்தில் மலைமேல் நம்பி சிலை உருவில் கம்பீரமான திருக்கோலத்தோடு நிற்கிறான். வசதியும் காலில் சக்தியும் உள்ளவர்கள் அவனையும் தரிசித்துவிட்டு வீடு திரும்பலாம். இவ்வளவும் சொல்லிவிட்டீரே, அந்த வாமனனாக குறுங்குடிக்கே பெயரளித்த குறுகிய வடிவனுடைய வடிவை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. அந்த வாமனர் கோவிலுக்கு தெற்கே 4 பர்லாங்கு தொலைவில் நடந்து செல்ல வேண்டும். சத்திரம் என்னும் பகுதியில்தான் அமைந்திருக்கிறது அந்த கோவில். ஏன் அவருக்கு பிரதான கோவிலில் இடம் கொடுக்காமல் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. நாம் அவரையும் ஒதுக்காமல் அங்கும் சென்று வணங்கிவிட்டு வீடு திரும்பலாம். குறுங்குடி நம்பியை பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் எல்லோருமே மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். இந்த நம்பியின் அனுகிரகத்தாலேயே நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்திருக்கிறார் என்பது வரலாறு. திருவாலி திருநகரில் பிறந்து தலங்கள் பல சென்று பரந்தாமனை பாடி பரவிய திருமங்கை மன்னன் இந்த தலத்திற்கு வந்துதான் திருநாட்டிற்கு எழுந்தருளியிருக்கிறார். அவரது கோவில் வடகிழக்கே 1/2 மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது. இங்கிருந்து கோவில் அமைப்பு, மண்டபம், சிற்பங்கள் இவற்றையெல்லாம் பார்த்தால் விஜயநகர நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் விரிவடைந்திருக்க வேண்டும் என்பதை அறிய முடிகிறது. திருக்குறுங்குடி அழகிய நம்பி உலாவில் இருந்து உதய மார்த்தாண்டர் என்ற அரசர் தம் பெயரால் சமர்ப்பித்த பந்தலின் கீழாக ராமதேவர் என்பவர் தம் பெயரால் அமைத்த தனி பீடத்தில்தான் நம்பி எழுந்தருளியிருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. அந்த உதய மார்த்தாண்டர் என்பவர் சேர மன்னனாக இருத்தல் வேண்டும். ஒரு தாமிர சாசனம் மூலம் விஜயநகரத்து அரசர்களுள் வேங்கட தேவ மகாராஜர் என்பவரும் இந்த கோவிலில் அரிய திருப்பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கைக்கு விட்டு விடுவோம். நாம் நம்பாடுவான் பாடிய நம்பியை தரிசித்து அதனால் அடையும் இன்ப பேறுகளை பெற்ற திருப்தியோடு வீடு திரும்புவோம் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.